மல்லித்தூள் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூனு சோம்பு, 1/4 டீஸ்பூனு, ஒரு 20 மிளகு இருக்கும். மஞ்சள் வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறணும் குழம்புக்கு. 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும் மஞ்சள். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு விழுதை காட்டுறேன். சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 13 மீன் இருக்குது. காரா மீன், காரா, இது வந்து காரா மீன். நம்ம வந்து கூடு மிளகு வச்சு காய்ச்ச போகிறோம். 3 தக்காளி, மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். அது மசாலா அரைச்சது தட்டி, வெள்ளைப்பூடும் சின்ன வெங்காயம் தட்டி அள்ளியிருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை வச்சுக்கிறோம். 2 ஊற்றிக்கங்க. சோம்பு போட்டு வெடிக்க விட்டுருங்க. வெடித்ததுக்கு பின்னாடி போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்ச நேரமாக அவரை தட்டி வதக்கிட்டு வச்ச மசாலையை வந்து கரைச்சிடணும். அந்த தண்ணி, நம்ம மசாலா தண்ணி அரைச்சோம்ல, அதில் கரைச்சிடணும். வெங்காயம், சின்ன வெங்காயம் தட்டி வச்சோம், அதையும் இதில் போட்டுறணும். போட்டுட்டு நம்ம கரைச்சி விட்டுறணும். இது 2 கொஞ்சம் நறுக்கின தக்காளியில் அந்த மசாலைக்குள்ளே கொஞ்சம் போட்டுட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன். உரப்பு அவ்வளோவா இருக்காது, இதில் கலருக்காக போடுறோம். நம்ம கலக்கின மசாலையை தூக்கி ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதில் வந்து கெட்டிப்பால், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மீன்லாம் போட்டு இறக்கையில் இந்த கெட்டிப்பாலை அது ஊற்றணும். அது மீன் மேலே அவ்வளோதான். எடுத்துக்கணுன்னா நான் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
மீனை போட்டுறணும். போட்டு ஒரு ஒரு கொதி கொதிச்சோன்னா அமர்த்திடணும். தேங்காய் பாலை ஊற்றி இறக்கிடுவோம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு தானே செஞ்சு கொடுப்பாங்க. இது என்னன்னா வெறும் சீரகம் இதெல்லாம் போட்டு புளி ஊற்றக்கூடாது. புளி ஊற்றாத ஆனால் சூப்பராக இருக்கும் நல்லா. இது வந்து சாறு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ குழந்தை பெற்றவங்களுக்குலாம் நல்லா பால் வரும். நல்ல ஒரு ஹெல்த்தான குழம்பு. நல்லா எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க.